இந்த மாதம் முடிவதற்குள் 30 பேர் மட்டுமே இலவசமாக 25 நாட்கள் நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சி பெற முடியும். உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா? தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைகள் இணைந்து அடுத்த மாதம் துவங்கும் இலவச நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சி பற்றி தெரியுமா? 25 நாட்கள் நடக்கும் இந்த சிறப்பு பயிற்சியிலே காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி நிலையத்தில் படித்த இளைஞர்கள் மற்றும் விவசாயிகள் பங்கேற்கலாம். ஆனால் கவனத்திற்கு முதலில் பதிவு செய்யும் 30 பேருக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆதார் எண்ணுடன் விரைவாக பதிவு செய்ய வேண்டும். இந்த பயிற்சியிலே நாட்டுக்கோழி வளர்ப்பின் அனைத்து அம்சங்களும் கற்றுத்தரப்படும். தொடர்புக்கு கே. பிரேமவல்லி அவர்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த வாய்ப்பை இழக்க வேண்டாம். இன்றே பதிவு செய்யுங்கள். ஒரு மாம்பழம் 800 கிராம் எடை. அமெரிக்காவில் மட்டும் விளையும் மாம்பழம் இப்போது தமிழ்நாட்டில் வளருதா? செங்கல்பட்டு விவசாயியின் அதிர்ச்சி தகவல் உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் விளையும் மாம்பழம் இப்போது நம் தமிழ்நாட்டு மண்ணில் வளர்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த ஒரு விவசாயி இந்த அற்புதமான சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார். டோமியோ அக்னி ரக மாம்பழம் என்று அழைக்கப்படும் இந்த வகை மாம்பழம் நம் நாட்டின் கோடை வெயில் மற்றும் மழைக்கு ஏற்றவாறு சாகுபடி செய்யப்படுகிறது. குளிர் மற்றும் வறட்சியான பிரதேசங்களில் கூட இதை வளர்க்க முடியும். மாடித்தோட்டம் மற்றும் விளைநிலங்களில் எளிதாக சாகுபடி செய்யலாம். கவாத்து என அழைக்கப்படும் மரக்கிளைகளை அடிக்கடி வெட்டிவிட வேண்டும் என்பதே சிறப்பு அம்சம். இந்த மாம்பழம் சற்று நார்சத்துடன் சதைப்பற்று அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு பழமும் 800 கிராமிற்கு மேல் எடை இருக்கும். ஆந்திரா மாநில விவசாயிகள் இந்த ரக மாம்பழத்தை அதிகமாக சாகுபடி செய்திருப்பதால் ஒட்டுச் செடிகளாக வாங்கி சாகுபடி செய்யப்படுகிறது. நம் நிலத்தில் சாகுபடி செய்த பின் அதே ரக மாம்பழத்தை ஒட்டுக்கட்டி மீண்டும் சாகுபடிக்கு விரிவுபடுத்தலாம். இதன் மூலமாக நல்ல மகசூல் பெற முடியும். இந்த புதிய முறை தமிழ்நாட்டு விவசாயத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. உங்கள் கோழிகளின் சலித்து தொல்லையால் கவலைப்படுகிறீர்களா? இன்றைய நாட்டுக்கோழி மற்றும் வான்கோழிகளுக்கான இயற்கை சிகிச்சை முறைகளை பார்க்கலாம். கோழிகளுக்கு சளி தொல்லை ஏற்பட்டால் என்ன ஆகும் தெரியுமா? முதலில் கோழிகள் தீவனம் சாப்பிடாம இருக்கும். எடை வேகமாக குறையும். மூக்கில இருந்து சளி ஒழுகும். இரவு நேரங்களில் குரட்டை விடும். சில சமயம் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறக்க நேரிடும். இதை தவிர்க்க எளிய மூலிகை சிகிச்சை உள்ளது. 100 கிராம் துளசி இலையை அரைத்து குடிநீரில் கலந்து கொடுக்க வேண்டும். அதிக சளி தொந்தரவு இருக்கும் கோழிகளுக்கு தலையில் வீக்கம் ஏற்படும். இது போன்ற கோழிகளுக்கு 1/2 கிலோ செந்தட்டி வேரை பொடி செய்து தீவனத்தில் கலந்து கொடுக்க வேண்டும். கருப்பட்டி அல்லது பனங்கற்கண்டு கலந்து தண்ணீரில் கொடுக்கலாம். 10 கிராம் இஞ்சிய தீவனத்துடன் கலந்து கொடுக்கலாம். இந்த இயற்கை முறைகள் கோழிகளின் சளி தொல்லையை முழுமையாக குணப்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சாதாரண நெல்லிக்காய் செடி இளஞ்சிவப்பு நிறத்துல காய்க்குமா? பிச்சிவாக்கம் கிராமத்துல நடந்த அதிசயத்தை பாருங்கள். சவுடு மண் நிலத்திலே இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்தி இளஞ்சிவப்பு நெல்லிக்காய் சாகுபடி செய்து வரும் பட்டதாரி விவசாயி மாதவி அவர்களின் அனுபவங்களை இன்று பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். ஒவ்வொரு ஊருக்கும் செல்லும் போது வித்தியாசமான மரச்செடிகளை வாங்கி வந்து நடுவது அவரது பழக்கம். அப்படித்தான் இளஞ்சிவப்பு நிற நெல்லிக்காய் செடி வாங்கி வந்து நட்டார். ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்துவதால் இந்த காய்கள் மக்களிடம் அதிக விலைக்கு விற்கப்படுகின்றன. நெல்லிக்காயை நேரடியாக விற்பனை செய்யலாம் அல்லது தேனில் ஊற வைத்து மதிப்பு கூட்டிய பொருளாகவும் தயாரிக்கலாம். இந்த முறையில கூடுதல் வருவாய் ஈட்ட முடியும் என்பதை இந்த விவசாயி நிரூபித்துள்ளார்.